ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, தோசை, இட்லி, சூடாக வடித்த சாதம் இதுக்கெலாம் ஒரு அருமையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளியில் தான் நம்ம வந்து தொக்கு வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி காயில் வந்து நம்ம ஒரு பச்சடி செய்ய போகிறோம். ஸோ இந்த பச்சடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பச்சடிக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகும் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணுறப்போ புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் 6-7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ தக்காளியையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.